ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் நம்ம சப்பாத்தி சாதத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி இன்றைக்கி சுரக்காய் வச்சு நல்லா சுரக்காய் உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க அதை நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் குறைன்னா அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி அப்படி தான் கொஞ்சமாக இந்த சுரக்காய் நம்ம சீவிட்டு கொஞ்சம் கடல மாவு அதெல்லாம் போட்டு பிசைய போகிறோம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுரக்காவை நல்லா சீவி வச்சுருக்கேன். நம்ம அதுக்கு கொஞ்சமாக கடலை மாவு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. நம்ம இதை குண்டு குண்டாக கொஞ்சமாக மீடியமாக பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கோம். நல்லா செவந்து வரட்டும், நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுரக்காய் உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக தட்டில் போட்டாச்சு. இதை நம்ம வெறுமனுமே சாஸ் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு நம்ம பலகாரம் மாரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே ஒரு வாரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம வேறு கடாய் வச்சுருக்கோம். நம்ம அதே எண்ணெயில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம சோம்பு மட்டும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா மிக்சியில் மையமையாக அரைக்காமல் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூளுங்க, கரம் மசாலா, தனியா பவுடர், மஞ்சத்தூள். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம பார்த்துட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சோல்ல அந்த தண்ணி, மிக்சியை கழுவின தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா நல்லா கொதிச்சுன்னு வருது. நம்ம பொரிச்சதை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். கொத்தமல்லி மேலாப்ப தூவி விட்டுடலாம். என் பாப்பாங்க அதை தனியாக சாப்பிடுவாங்க சாஸ் வச்சு. நான் அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. நம்ம ஒரே ஒரு கிளறி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும் பார்க்கும்போதே. அப்படியே அழகாக ஒரு ரெண்டு பீஸ் வச்சு ஆளுக்கு சூப்பராக இருக்கும். எல்லா சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி தோசைக்கெலாம் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணிட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க. பாய்ங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணாமையே என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க. ஒவ்வொருத்தருங்களோட சப்போர்ட்டை கொடுங்க எனக்கு.